வணக்கம் நண்பர்களே! இது டே 34 டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான சில முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ். பகுதி 1. முதல் கேள்வி. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடிய கவிஞர் யார்? விடை க. சச்சிதானந்தன். இரண்டாவது கேள்வி. அன்னை மொழியே என்ற தலைப்பிலான கவிதை பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை கனிச்சாறு. மூன்றாவது கேள்வி. மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் தேவநேய பாவாணரின் எந்த நூலிலிருந்து தமிழ்ச் சொல்வளம் என்னும் உரைநடை பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது? விடை சொல்லாராய்ச்சி கட்டுரைகள். நான்காவது கேள்வி. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? விடை சண்முக சுந்தரம். ஐந்தாவது கேள்வி. 10 பாட்டு நூல்களுள் மிகக் குறைந்த அடிகளை கொண்ட முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? விடை காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இரண்டாவது பகுதி பொது அறிவு. அலகு 9 தமிழக நிர்வாகம். முதல் கேள்வி. தமிழ்நாடு மாநில தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவராகவும் முதன்மை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுபவர் யார்? விடை தலைமைச் செயலாளர். இரண்டாவது கேள்வி. இந்தியாவில் முதலில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை இயற்றிய மாநிலம் எது? எந்த ஆண்டு? விடை தமிழ்நாடு. 1997ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி. தமிழ்நாட்டில் அரசு சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு விரைவாக வழங்க சேவை மையங்களை ஒருங்கிணைக்கும் முதன்மை முகமை எது? விடை டிஎன்இஜிஏ. தமிழ்நாடு மின்னாளுமை முகமை. நான்காவது கேள்வி. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1997 ஏப்ரல் 17. ஐந்தாவது கேள்வி. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்த்து ஊட்டச்சத்தை மேம்படுத்த 1982 சத்துணவு திட்டம் யாரால் விரிவுபடுத்தப்பட்டது? விடை முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன். மூன்றாவது பகுதி கணிதம். தனிவட்டி. முதல் கேள்வி. அசல் ரூபாய் 25,000க்கு 8% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி மற்றும் மொத்த தொகை எவ்வளவு? தனிவட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. இங்கு Pயின் மதிப்பு 25,000, Nன் மதிப்பு 3, Rன் மதிப்பு 8. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 25,000 பெருக்கல் 3 பெருக்கல் 8 வகுத்தல் 100. 100ல் உள்ள 2 ஜீரோவும் 25,000ல் உள்ள 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 3ஐயும் 8ஐயும் பெருக்கும்போது கிடைப்பது 24. 250 பெருக்கல் 24 = 6,000. மொத்த தொகையை கண்டுபிடிக்க அசலையும் வட்டியையும் கூட்ட வேண்டும். எனவே 25,000 கூட்டல் 6,000 = 31,000. சரியான விடை தனிவட்டி ரூபாய் 6,000, மொத்த தொகை ரூபாய் 31,000. இரண்டாவது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இதற்கான ஃபார்முலா R = அடைப்புக்குறிக்குள் n-1 வகுத்தல் n பெருக்கல் 100. இங்கு n-ன் மதிப்பு 2, N-ன் மதிப்பு 5. இவற்றின் மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது அடைப்புக்குறிக்குள் 2 - 1 வகுத்தல் 5 பெருக்கல் 100 = 1/5 பெருக்கல் 100 = 20%. எனவே சரியான விடை 20%. மூன்றாவது கேள்வி. அசல் ரூபாய் 12,000க்கு 3 மாதங்கள் தனிவட்டி ரூபாய் 360 கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. இங்கு காலம் எண் மாதங்கள்ல கொடுத்திருக்கிறதுனால அதை ஆண்டாக மாற்ற வேண்டும். எனவே n = 3/12. இவற்றை சுருக்கும்போது நமக்கு கிடைப்பது 1/4 ஆண்டு. அடுத்து வட்டி வீதத்திற்கான ஃபார்முலா R = SI பெருக்கல் 100 வகுத்தல் P பெருக்கல் n. இங்கு SIயின் மதிப்பு 360, Pயின் மதிப்பு 12,000, Nன் மதிப்பு 1/4.
இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 36,000 வகுத்தல் 3,000 இஸ் ஈக்வல் டு 12. எனவே சரியான விடை 12%. நான்காவது கேள்வி. ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6,500 ஆகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 7,500 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? முதல்ல ஆண்டுகளின் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 5 மைனஸ் 3 இஸ் ஈக்வல் டு 2 ஆண்டுகள். 2 ஆண்டுக்கான வட்டி 1000 என்றால் ஒரு ஆண்டுக்கான வட்டி ரூபாய் 500. அடுத்து 3 ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிக்க 3 பெருக்கல் 500 இஸ் ஈக்வல் டு ரூபாய் 1500. அசலை கண்டுபிடிக்க 3 ஆண்டு தொகையிலிருந்து 3 ஆண்டுக்கான வட்டியை கழிக்கணும். எனவே அசல் P இஸ் ஈக்வல் டு 6,500 மைனஸ் 1,500 இஸ் ஈக்வல் டு 5,000. எனவே சரியான விடை ரூபாய் 5,000. ஐந்தாவது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி முறையில் 4 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அது 7 மடங்காக மாறும்? இந்த கணக்குக்கான ஃபார்முலா T1 வகுத்தல் T2 இஸ் ஈக்வல் டு அடைப்புக்குறிக்குள் N1 மைனஸ் 1 வகுத்தல் அடைப்புக்குறிக்குள் N2 மைனஸ் 1. இங்கு N1 இன் மதிப்பு 3, N2வின் மதிப்பு 7, T1 இன் மதிப்பு 4. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 4 வகுத்தல் T2 இஸ் ஈக்வல் டு 3 மைனஸ் 1 வகுத்தல் 7 மைனஸ் 1. 4 பை T2 இஸ் ஈக்வல் டு 2 பை 6. 2 பை 6ஐ சுருக்கும் போது நமக்கு கிடைப்பது 1 பை 3. T2வை கண்டுபிடிக்க 4ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது நமக்கு கிடைப்பது 12. எனவே சரியான விடை 12 ஆண்டுகள். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.